அமேசான்ல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்து அஃபிலியேட் லிங்க் ஜெனரேட் பண்ணி கன்னா பின்னான்னு ஷேர் பண்றதுனால உங்களுக்கு சேல்ஸ் நடக்காது. கூடவே உங்கள பேன் தான் பண்ணுவாங்க. பட் இதே அமேசான்ல இருக்கிற ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட்ட செலக்ட் பண்ணி, அந்த ப்ராடக்ட்டோட அஃபிலியேட் லிங்க் ஜெனரேட் பண்ணி, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு ஸ்டோர் மாரி கிரியேட் பண்ணிட்டு, அந்த ஸ்டோருக்கு ஆடியன்ஸ வர வச்சீங்க அப்படின்னா, அதுல எங்க ப்ராடக்ட் சேல் நடந்தாலும் உங்களுக்கு கமிஷன் வரும். ஸோ இதுதான் ப்ராப்பரான வே. இது எப்படிங்கிறத இந்த வீடியோல உங்களுக்கு நான் டீட்டெயிலா காமிக்க போறேன். ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. ஆனா லைக் பண்றதுல சப்ஸ்கிரைப் கூட பண்ணல. ஸோ மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. கூடவே இந்த வீடியோ பார்த்துட்டு புடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா, மறக்காம அத கீழ கமெண்ட்ல கேளுங்க. அத நான் ஃபர்தர் வீடியோஸ்ல கவர் பண்றேன். ஃபர்ஸ்ட் திங் இதுவரைக்கும் நீங்க அமேசான்ல சைன் அப் பண்ணல அப்படின்னா, அசோசியேட்ல நீங்க சைன் அப் பண்ணிடுங்க. ஒருவேளை அமேசான்ல எப்படி அஃபிலியேட் புரோகிராம் சைன் அப் பண்றது அப்படின்னு தெரியல நினைச்சாலும் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டுமே தனி டுட்டோரியல் வீடியோவா நான் ஒரு வீடியோ உங்களுக்கு குடுக்குறேன். செகண்ட் திங் அமேசான்ல இருக்கிற ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. அதுல ஒரு பெஸ்ட் மெத்தட் நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, கூகுள் போயிட்டு அமேசான் ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நிறைய ஃப்ரீ சைட்ஸ் வரும். அதுல ஒரு சைட்டும் காமிக்கிறேன். இங்க பாருங்க. ஹீலியம் 10 அப்படிங்கிற இந்த சைட்ஸ்ல உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, அமேசான் ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. இதுல நீங்க அமேசானுக்கு நீங்க எங்கெல்லாம் வந்து ப்ரோமோட் பண்ணிருக்கீங்க லைக் Amazon.com இல்ல Amazon.de இல்ல Amazon இந்தியாவா அப்படிங்கிறத நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் Amazon.inங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன். அண்ட் எந்த கேட்டகரிக்கு கீழ நீங்க ட்ரெண்டிங் ப்ராடக்ட் சர்ச் பண்ண போறீங்க அப்படிங்கிறத இங்க செலக்ட் பண்ணுங்க. ஸோ இங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹோம் அண்ட் கிச்சன் சொல்லி குடுத்துட்டு, இங்க சர்ச்ன்னு சொல்லி குடுத்துட்டேன் அப்படின்னா, இங்க பாருங்க. அண்ட் அந்த ஹோம் அண்ட் கிச்சன்லயே குடுத்ததுக்கப்புறம், இப்ப பாருங்க ஹோம் அண்ட் கிச்சன்ல இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. எஸ்டிமேட்டட் மந்த்லி சேல்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 17,000க்கு மேல இந்த சேல்ஸ் போகுமாம். அண்ட் எஸ்டிமேட்டட் மந்த்லி ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 233.5 மில்லியன் வரைக்கும் உங்களுக்கு சேல்ஸ் நடக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒர்த்தான ப்ராடக்ட். இந்த மாதிரி அவங்க ப்ராடக்ட்ட லிஸ்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு, இதுல உங்களுக்கு எது புடிச்சிருக்கு, உங்களால எது பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அத நீங்க ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கங்க. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக இத காப்பி பண்ணி போனீங்க அப்படின்னா உள்ள, இதுக்கு ரிலவென்ட்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வரும். எக்ஸாக்ட்டா அதே ப்ராடக்ட் தான் ப்ரமோட் பண்ணணும்னு கிடையாது. அதுலயுமே ரொம்ப ஹையா எது ஓடிருக்கு அப்படிங்கிறது, ரொம்ப ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட் என்னங்கிறத அதுலயுமே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அது எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். இங்க பாருங்க. நான் இந்த மாரி ப்ராடக்ட்ட வந்து சர்ச் பண்ணி பார்க்கறதுல, இங்க பாருங்க. லாஸ்ட் மந்த் மட்டும் 10,000 பிளஸ் பாட் இன் பாஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. இது இந்தியால இருக்கிறத நான் காமிச்சிட்டு இருக்கேன். ஓகே. சாரி இது Amazon.com. ஸோ அதனால யுஎஸ் டாலர்ல ஷோ பண்ணிட்டு இருக்கு. இங்க பாருங்க. இந்த ப்ராடக்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 10,000க்கு மேல லாஸ்ட் மந்த் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாரி நீங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நீங்க சர்ச் பண்ணும்போது, இந்த ப்ராடக்ட் லாஸ்ட் மந்த் எவ்வளோ போயிருக்கு, எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, எவ்வளோ பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஸ்டாட்ஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு, அதுலருந்து ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்ட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை நீங்க ஏதாவது இதுல இருக்கிற ஒரு ப்ராடக்ட் நீங்க ப்ரோமோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு மேலேயே பாருங்க கெட் லிங்க் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வரும். ஸோ இத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்கிருந்து அஃபிலியேட் லிங்க்க ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் இதுல ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா எப்பயுமே இந்த ப்ராடக்ட்டோட இமேஜஸ் நம்ம இப்படியே ப்ரோமோட் பண்ணணுங்கிறதையும் தாண்டி, இப்போ நான் காமிக்க போற இந்த மெத்தட்ல நீங்க ப்ராடக்ட்டோட இமேஜஸ ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வச்சுக்கங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசம் ஸ்கிரீன்ஷாட் இங்க நல்லா பார்த்துங்க. ஆசம் ஸ்கிரீன்ஷாட் அப்படின்னு சொல்லி குரோம் எக்ஸ்டென்ஷன் இருக்கு. ஸோ அதோட லிங்க் நான் கீழ குடுக்குறேன். ஃப்ரீ தான். ஆசம் ஸ்கிரீன்ஷாட்ன்னு போட்டீங்கன்னா, இந்த மாரி உங்க எக்ஸ்டென்ஷன்ல ஆட் ஆயிடும். செலக்டட் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இத கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த ப்ராடக்ட்ட டோட்டலா இதுவரைக்கும் நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. எதுக்காக நான் அப்படி குடுக்குறேன் அப்படின்னா, இப்ப பாருங்க இது ஜஸ்ட் ப்ராடக்ட். பட் இந்த ப்ராடக்ட்ட மட்டுமே ஃபோட்டோ எடுத்து வெளில போட்டேன்னு வச்சுக்கங்களேன், அதோட ரீச்சஸ் இருக்கிறத விட, இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயிலு, இந்த ப்ராடக்ட்டோட லாஸ்ட் மந்த்ல எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க, இதோட ரிவ்யூஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே ஒரே இமேஜஸ்ல வந்துச்சுன்னா, வரக்கூடிய ஆடியன்ஸ்க்கு இன்னும் ஈஸி கன்வர்ஷன் நடக்கும். அவங்களுக்கு நம்ம நெறைய கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஸோ இந்த மாதிரி இமேஜஸ எடுத்துட்டு காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு நேரா உங்களுடைய பவர் பாயிண்ட்ல கொண்டு போய் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க கிட்டத்தட்ட 15, 20, 30 ப்ராடக்ட்ஸ் கூட எடுத்து வச்சுக்கங்க. பட் இது எல்லாம் ஒரே நீச்ல இருக்கிற மாரி ப்ராடக்ட்ட எடுத்துக்கங்க. ஓகேவா? நான் இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜஸ் போட்டுட்டேன். இந்த இமேஜஸ் என்ன பண்ண போறேன், சேவ் ஆஸ் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இது உங்களுடைய டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணி வச்சுக்கங்க. ஓகே. ஸோ எல்லாருமே என்ன பண்றீங்க, அமேசானோட ட்ரெண்டிங் ப்ராடக்ட் எடுக்குறீங்க. அந்த ப்ராடக்ட்டோட அஃபிலியேட் லிங்க் ஜெனரேட் பண்ணதுக்கப்புறம், அந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு எல்லா இமேஜஸும் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இமேஜஸ்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோர் கிரியேட் பண்ண போறோம். அதுவும் ஃப்ரீ மெத்தட்ல. ஸோ இதுக்கு நம்ம 2 மெத்தட் இருக்கு. நான் அதையும் காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்தீங்கன்னா, இந்த c8ke.com அப்படிங்கிற இந்த சைட்ட வந்து நான் ஃபுல் டெமோ குடுத்துருக்கேன். தெரியாதவங்க இந்த வீடியோல போய் பாருங்க. ஃபுல் வீடியோ குடுத்துருக்கேன். பட் இதுல போய் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் விசிபிள் ஆகும். நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டோரு ஷார்ட்டா காமிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் ஸ்கொயர் இமேஜஸோ இல்ல
இன்ஸ்டாகிராம் மாதிரி இமேஜஸ் காமிச்சு கூடவே லிங்கோட நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரை கிரியேட் பண்ணலாம். பட் நான் இன்னைக்கு காமிக்க போகிறது இந்த ஸ்டோர் கிடையாது. கூகுள் சைட்டில் கிரியேட் பண்ணுற ஒரு ஸ்டோர் தான். எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள் நம்மளோட இமேஜஸ் கூடவே லிங்க்கு. இது வந்து கிட்டத்தட்ட சைட்டு ப்ளஸ் ஆன்லைன் ஸ்டோராகவே காமிக்க முடியும். இதை வந்து நீங்கள் நாளைக்கு நிறைய இடத்துல வந்து ப்ரொமோட் பண்ணலாம். யூடியூபாக இருக்கட்டும், பின்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லை ஈவன் ஆட் ரன் பண்ணுறீங்கன்னா இருந்தாலும் தாராளமாக அப்போ இந்த சைட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால தான் தைரியமாக உங்களுக்கு நான் இந்த சைட்டை ரெஃபர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சைட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு வெரி சிம்பிள். நேராக sites.google.com சொல்லி சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் blank சைட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய ஸ்டோரோட நேம் போட்டுக்கங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண இந்த ஸ்டோரோட பேரை போட்டுக்கிறேன். இதை டபுள் கிளிக் பண்ணி நான் போல்டும் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சிங்கன்னா தாராளமாக கஸ்டமைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதையே வந்து நான் டூப்ளிகேட் அடிச்சு இங்கே டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். இங்கே eTag ஃப்ரீ ஸ்டோர் இல்லை அமேசான் ஃபைன்ஸு, அமேசான் கட்ஜெட்ஸ் இல்லை அமேசான் ஃபைன்ஸு இந்த மாதிரி நீங்கள் போடுங்க. கூடவே வந்து ஒரு சென்டென்ஸ் போட்டுங்க. பெஸ்ட் அமேசான் ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் ஹியர் அந்த மாதிரி ஏதோ போட்டிங்கன்னா இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் ஸ்டோருக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு கோட்ஸ் ஸ்லோகன் இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அதை போட்டுக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணணும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா வெரி சிம்பிள். நாம் இப்போ இமேஜ் வச்சுருக்கோமா அந்த இமேஜஸை இந்த இடத்துல ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு எப்படின்னா டேரெக்டாக அங்கே ரைட் சைடில் பாருங்கள் இமேஜஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். அப்லோடுங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இது உங்களுடைய பிசி உங்களுடைய டெஸ்க்டாப்பில் இருக்கிற இமேஜஸ்க்கு போயிடும். அதில் உங்களுடைய இமேஜஸை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இந்த இடத்துல உட்காந்துரும். இதை நீங்கள் ரீசைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இப்போதைக்கு கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துட்டு ஒரிஜினல் சைஸ் இமேஜ் என்னவோ அதை அப்படியே விட்டுறேன். ஓகேவா? இப்போ இந்த இமேஜ் இருக்குது. பட் இந்த இமேஜஸ் கீழேயே இங்கே நான் பாருங்கள் பட்டன் ஆட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ இந்த மாதிரி பட்டன் எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே காமிக்கிறேன். அதுக்கு நீங்கள் ரைட் சைடில் பாருங்கள் பட்டன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் போயிட்டு பை நவ் அப்படிங்கிறத ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல தான் நம்மளுடைய அஃபிலியேட் லிங்க்கை பேஸ்ட் பண்ணணும். நம்மளுடைய அஃபிலியேட் லிங்க் எங்கே நம்ம ஆல்ரெடி இங்கே ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? கெட் லிங்க் அப்படிங்கிற இந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட்டோட லிங்க் நான் உங்களுக்கு டெமோக்காக காமிக்கிறேன். ஓகேவா? உடனே இது வேறு லிங்க் அது வேறு லிங்க்னு கேட்காதீங்க. இப்போ இந்த இடத்துல அஃபிலியேட் லிங்க் போட்டு இன்சர்ட்னு கொடுத்துட்டேன்னா இங்கே பாருங்கள் பட்டன் வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பட்டன் தூக்கி இதுக்கு மேலே போடணும். இந்த பட்டனை அப்படியே தூக்கி இது மேலே போடுறேன். இப்போ ஃபுல் சைஸ்க்கு ஒரு பிக்சரோட சேர்ந்து இந்த பட்டன் தெரியும். இந்த பட்டனோட கலர் மாற்றணும்னா இங்கே பாருங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல தீம்னுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல லாஸ்ட்டில் பாருங்கள் எக்ஸ்ட்ரா கலர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னா இதெல்லாம் நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலர் ஆட் பண்ண தீமோட கலரும் மாறும், பட்டனோட கலரும் மாறிடும். ஓகேவா? ஸோ இன்னும் நீங்கள் மாற்ற நினச்சாலும் இப்படி மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இமேஜஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? இப்போ ஒரு இமேஜஸ் தான் போட்டிருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் 10-15 ப்ராடக்ட் போகணும்னு நினச்சிங்கன்னா வெரி சிம்பிள். இதை மேலே வச்சு டூப்ளிகேட் குரூப்னு போட்டிங்கன்னா இது அப்படியே டூப்ளிகேட் ஆகிடும். 1 2 டூப்ளிகேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது பாருங்கள் இதெல்லாம். இதை கொண்டு வந்து அப்படியே ஜஸ்ட் ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா இது போய் உட்காந்துக்கும். ஆட்டோமேட்டிக்காக சீட் ஆகிடும். இப்படி விட்டுட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் வரிசையாக இங்கே 3 வந்துருச்சா? இதே மாதிரி 15 ப்ராடக்ட் வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் மறக்காமல் இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அஃபிலியேட் லிங்க் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனி அஃபிலியேட் லிங்க் இருக்கும். அதை இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி 15 ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ரெடி பண்ணிடுங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபூட்டர். இதில் உங்களுடைய டிஸ்க்ளைமர் ஆட் பண்ணும். என்ன டிஸ்க்ளைமர் அப்படின்னா நம்ம அமேசான் ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு கமிஷன் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டிஸ்க்ளைமர் ஆட் பண்ணலன்னா இதுவுமே பெரிய பிரச்சனையை நீங்கள் ஃபியூச்சரில் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணால் ஒரு டிஸ்க்ளைமர் ஆட் பண்ணணும். அதுக்கு நான் ChatGPTல ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணியிருந்தேன். ரைட்மியை அமேசான் அஃபிலியேட் டிஸ்க்ளைமர்னு போட்டிருந்தேன். ஸோ அதுவே கொடுத்துருக்காங்க. வேணுனாலும் இந்த டிஸ்க்ளைமர் கேட்டு வாங்கிக்கோங்க. நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை வந்து நான் இங்கே டிஸ்க்ளைமர் போட்டுட்டு நம்ம என்ன காப்பி பண்ணுமோ அதை பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே போல்டு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கூடவே ஃபூட்டரில் நம்மளுடைய வெப்சைட்டுக்கான டீடைல்ஸ் பண்ணணும். அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி இங்கே பாருங்கள் eTag ஃப்ரீ ஸ்டோர் 2024 ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் காப்பி பண்ணி போட்டுருங்க. ஒரு சைட் இருக்க மாதிரி தெரியும். இது ஃபூட்டர். இதோட கலர் மாற்றணும்னு வச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி கலர் மாற்றிங்கன்னா மாறிடும். வெரி சிம்பிள். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. மேலே ஸ்டோர் பேரும் போட்டாச்சு. இதே ஸ்டோர் நேமை இங்கே காப்பி பண்ணி இங்கே டைட்டில் கொடுத்துருங்க. இப்போது நம்ம ஸ்டோர் ரெடி ஆயிடுச்சு. இதோட கலர் தீம்லாம் மாற்றணும்னு வச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் இதை கிளிக் பண்ணால் இதுக்கு ஏற்ற மாதிரி பட்டன்ஸ் கலர் எல்லாமே மாறிடும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருங்க. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதே அமேசான் ஃபைன்ஸ் அப்படிங்கிறத இதை வச்சுட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ப்ரிவியூ பார்க்கணும்னா இந்த இடத்துல பாருங்கள் ப்ரிவியூங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். இதில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இப்போது டெஸ்க்டாப்பில் பார்க்கும்போது டெஸ்க்டாப்க்கு ஏற்ற மாதிரி இருக்கா? இதே நீங்கள் மொபைல் வெர்ஷனில் பார்க்கும்போதும் சூப்பராக ஆட்டோமேட்டிக்காக இது கஸ்டமைஸ் ஆகிடும். இது எல்லாமே 100% ஃப்ரீ தான். ஸோ ஈஸியாக பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ இந்த கஸ்டமைஸ்லாம் பார்த்தாச்சா? ஸோ இது உங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பப்ளிஷ்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய லிங்க் வந்து ஜென்ரேட் பண்ண சொல்லுவாங்க. eTag ஃப்ரீ ஸ்டோர் அப்படிங்கிறதே நான் வச்சிருக்கேன். எனக்கு அவைலபிள் இருக்குது. சில பேருக்கு இந்த இடத்துல அவைலபிள் வரல அப்படின்னா நீங்கள் உங்களுடைய நேம் வந்து மாற்றிட்டே இருங்க. நான் ஜஸ்ட் பப்ளிஷ்னு சொல்லி கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய சைட் ரெடி ஆயிடுச்சு. இந்த சைட்டோட லிங்க் இதுதான். இங்கே பாருங்கள்
இந்த லிங்க் காப்பி பண்ணி இந்த லிங்க் தான் இனிமேல் நீங்க ஃபியூச்சர்ல எல்லார்ட்டயும் ஷேர் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ இந்த சைட்டுக்கு நம்ம ஆடியன்ஸ கொண்டு வரணும் அப்படின்னா 3 மெத்தட் இருக்கு. ஒண்ணு Instagram, இன்னொன்னு Pinterest, 3வது YouTube. YouTube பத்தி நான் ஆல்ரெடி தனி வீடியோ குடுத்திருக்கேன். ஸோ இத செக் பண்ணி பாருங்க. பட் Instagram, Pinterest, YouTube இது எல்லாத்துக்குமே தேவை வீடியோஸ். இமேஜை விட வீடியோ தான் ஈஸியா வைரல் ஆகும், ட்ரெண்டிங் ஆகும். ஸோ இந்த மாதிரி வீடியோ ரெடி பண்ணணும்னா, நம்ம அதே ப்ராடக்ட்ட வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ குடுத்தா தான் பண்ணணுங்கிற அவசியமே இல்ல. ஆல்ரெடி நெறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய வீடியோவ எடுத்து சின்னதா மாடிஃபை பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TikTok. எல்லாருக்கும் தெரியும் TikTok இந்தியால பேன் ஆயிருக்கு. நீங்க தாராளமா Google போயிட்டு VPN Chrome எக்ஸ்டென்ஷன் சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த VPN வந்து ஃப்ரீ தான் அவைலபிள் இருக்கு. இத வந்து நீங்க ஜஸ்ட் உங்க Chrome எக்ஸ்டென்ஷன்ல ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு TikTokன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. TikTokல நீங்க உங்களோட இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிடலாம். உள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டு இதுல 2 மெத்தட் இருக்கு. ஆல்ரெடி Amazonல என்ன ட்ரெண்டிங்ல இருக்குங்கிறத தேடி நீங்க கண்டுபிடிக்கிறது ஒரு மெத்தடு. இன்னொன்னு என்னன்னா, இப்ப நாம செலக்ட் பண்ணியிருக்கிற அதே ப்ராடக்ட்க்கு வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா, நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது Echo Show 8 அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்க்கு வீடியோ இருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணதுல இங்க பார்த்தீங்கன்னா நெறைய வீடியோஸ் இருக்கு. இதுல அதிகமா வியூஸ் போன வீடியோஸ் என்னங்கிறத பார்த்துட்டு, அந்த வீடியோவ நான் என்ன பண்ணுவேன்னா, கிளிக் பண்ணிட்டு அதோட லிங்க்க காப்பி பண்ணிக்குவேன். காப்பி பண்ணி நாம என்ன பண்ணலாம்னா, இத டவுன்லோட் பண்றதுக்கு tickmat.io அப்படிங்கிற இந்த சைட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா, நீங்க TikTokல காப்பி பண்ண லிங்க் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி டைரக்ட்டா நீங்க டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ டவுன்லோட் பண்ண வீடியோவ தாராளமா நீங்க வந்து Pinterestலயோ, இல்ல Instagramலயோ, இல்ல YouTubeலயோ வந்து ஷேர் பண்ணலாம். பட் நீங்க மாடிஃபை பண்ணி ஷேர் பண்ணாலும் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க யாரோட வீடியோ டவுன்லோட் பண்றீங்களோ அவங்களுக்கு கிரெடிட்ஸ் குடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சேஃப்டியும் கூட. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு கிரெடிட்ஸ் குடுங்க. கிரெடிட் குடுக்கணும்னா ரொம்ப சிம்பிள். TikTokல அவங்களோட அக்கவுண்ட் நேம் என்னவோ அத எடுத்துட்டு வந்துருங்க. YouTubeல போட்டாலும் சரி, Instagram போட்டாலும் சரி, இல்ல Pinterestல போட்டாலும் சரி, நீங்க அவங்களுக்கு வந்துட்டு கீழ வீடியோ கிரெடிட்ஸ் கோஸ் டூ அப்படின்னு சொல்லி அவங்களோட ஐடி மட்டும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா, இத வந்து இன்னும் வைரல் ஆக்கணும் அப்படின்னா பெஸ்ட் Pinterestக்கு போயிடுங்க. ஸோ Pinterestல போயிட்டு நீங்க சைன் அப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இங்க பாருங்க கிரியேட் எ பின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதுல நம்ம டவுன்லோட் பண்ண வீடியோவ ஜஸ்ட் சிம்பிளா இந்த இடத்துல ஆட் பண்ணிடுங்க. அண்ட் அந்த ப்ராடக்ட்டோட டைட்டில் என்னவோ அத குடுங்க. டிஸ்கிரிப்ஷன் குடுங்க. அண்ட் இந்த இடத்துல தான் நம்மளுடைய லிங்க் போடணும். என்ன லிங்க்னா அஃபிலியேட் லிங்க் கிடையவே கிடையாது. இந்த இடத்துல உங்களுடைய Google சைட்டோட லிங்க். ஸோ Google சைட்டோட லிங்க் தான் நம்ம இப்ப ஒரு பெரிய ஸ்டோரா கிரியேட் பண்ணலையா? அந்த சைட்டோட லிங்க்க இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் போர்டுங்கிறத நீங்க உங்களுடைய ப்ராடக்ட்க்கு ஏத்த மாரி நீங்க கிரியேட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல டாபிக்ஸ் மட்டும் போட்டு டைமிங் நீங்க ஃபாரினர் தான் டார்கெட் பண்ண போறீங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்தியன் டைம்க்கு ஒரு 4 பிஎம்க்கு மேல வந்து ஷேர் பண்ணீங்கன்னா, பெஸ்ட்டா உங்களுக்கு வைரல் ஆகும் வீடியோ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே ஒரு ப்ராடக்ட்டுக்கு கிட்டத்தட்ட 5 to 10 வீடியோஸ் நீங்க ஷேர் பண்ணுங்க. டிஃபரண்டான டைட்டில், டிஃபரண்டான டிஸ்கிரிப்ஷன் வித் ஹேஷ்டேக்ஸ் போட்டு நீங்க டெய்லி வந்து ஒரு 5 to 10 வந்து ஷேர் பண்ணுங்க. சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸா ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் இதுக்கான டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எப்படி பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம கீழ கமெண்ட்ல குடுங்க. ஏன்னா இத பத்தி மட்டுமே பேசணும்னா SEO பண்ணி எப்படி நம்ம Pinterestல போஸ்ட் பண்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பெரிய டியூட்டோரியல்ல குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். பட் அத பத்தி உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம கீழ கமெண்ட்ல குடுங்க. அண்ட் இதே மாரி விஷயத்த இன்னும் கொஞ்சம் ஈஸியா பண்ணலாம். ஏஐல பண்ணணும்னா ChatGPT யூஸ் பண்ணி கூட நீங்க தாராளமா பண்ணலாம். ஓகேவா? ஸோ இத தாண்டி நீங்க Instagramல எப்படி ஷேர் பண்றது? YouTubeல எப்படி ஷேர் பண்றது? இல்ல Pinterestல இன்னும் அடுத்தடுத்த லெவல்ல எப்படி கொண்டு வரது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் குடுத்துட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. அத பத்தி என்னுடைய ஃபர்தர் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க ப்ரொஃபஷனலா ப்ராப்பர் வேல பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம YouTube சேனல்லயே வீடியோஸ் இருக்கு பாருங்க. ஒருவேள நம்மளுடைய சப்போர்ட்டோட நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நம்மளுடைய பிரைவேட் கம்யூனிட்டி இருக்கு. அத நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கான லிங்க்கையும் நான் கீழ குடுக்குறேன். மறக்காம உங்கள மாரி மத்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் எப்படி வந்து ரிசல்ட் எடுத்திருக்காங்கங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாரி ஒரு பெஸ்ட் வீடியோவோட நான் உங்கள நெக்ஸ்ட் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.